ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக, தைரியமாயிருப்பீர்களாக. இந்த வியாழக்கிழமை காலையில் ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சீஷர்களை, அதாவது 12 பேரை அல்லாதபடி வேற 70 பேரையும் கூட நியமித்து அவர்கள் 2 பேராய் அனுப்பி கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க ஊழியம் செய்ய அனுப்பியிருந்தார். அவர்கள் திரும்ப வந்த பொழுது 17ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அப்போ இந்த 70 பேரும் போகும் பொழுது நிறைய பிசாசுகள் பிடித்தவர்கள் இவரிடத்தில் வந்தார்கள். அப்போ இவர்கள் இயேசுவின் நாமத்தை உபயோகித்து துரத்தினார்கள். இப்போ சொல்லியிருக்கு, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் என்று கேட்டால், சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க, சத்ருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. தேவ பிள்ளைகளே, நம் பலவித பாடுகளினாலே நெருக்கப்படலாம், சத்ரு நம்மை எதிர்கொண்டு வரலாம், சர்ப்பமாக தேள்களாக கொட்ட வரலாம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏனென்று கேட்டால் அவைகளை மிதிக்க கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதோடு சேர்த்து சொன்னார், ஆகிலும் இத்தனை அதிகாரம் உங்களுக்கு இருந்தாலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. அந்த அற்புதம் நடந்தது, இந்த அற்புதம் நடந்தது, கேன்சர் போச்சு, அது போச்சு, இதெல்லாம் நடக்கணும். இதற்காக நீங்கள் ஆச்சரியப்படாதீர்கள். அது நடக்கலைன்னு தான் ஆச்சரியப்படணும். ஆனால் அதற்கு பதிலாய் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். அற்புத அடையாளம் நடந்ததுக்காக சந்தோஷப்படாதீங்க. ஏன்னா இட் இஸ் நேச்சுரல், இட் மஸ்ட் ஹேப்பன். ஆனால் அதை காட்டிலும் உங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னென்று கேட்டால், உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். எவர்கள் ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவ புத்திரர் எனப்படுவார்கள். ஸோ யுவர் நேம் இஸ் ரிட்டன் இன் க்ளோரி. பரலோகத்தில் உங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தால் அதை குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள். பரலோகத்தில் பெயர் எழுதுறதுக்கு ரொம்ப சுலபமான வழி, ஏசப்பா என்னை ரட்சியும், என் பாவங்களை மன்னியும், உடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று கேட்ட மாத்திரத்தில் அவர் நம்மை தம்முடைய பரலோகத்தின் கூட்டாளியாய் சேர்த்து கொள்வார். இந்த காலை வேளையில் நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று அறிந்து, பரலோகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று அறிந்து சந்தோஷப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது என்கிற நிச்சயத்தோடு வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்க ஒத்தாசைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஞாபகத்தில் வச்சுங்க, நம்ம எதுவும் சேதப்படுத்தாது. காரணம், நம்மை அதிகாரப்படுத்தினவர் நமது ஆண்டவராகிய கர்த்தர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாலை சபையில் சகோதரர்களின் ஜெபம் நடைபெறுகிறது. சகோதரர்கள் திரளாய் கடந்து வாருங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். God bless you abundantly again and again and again and again. Amen.